வர்க்கலாலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட் வர்க்கலா கிளிஃப். இந்த வீடியோவில் நம்ம வர்க்கலா கிளிஃப் அப்புறமா வர்க்கலா பக்கத்தில் இருக்கிற ஒரு பாப்புலரான கயாக்கிங் ஸ்பாட், இந்த ரெண்டு இடத்துலையும் எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிப்பை நம்ம சென்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். வர்க்கலாக்கு ட்ரெயின் வழியாக ட்ராவல் பண்ணி வந்தோம். வர்க்கலா ரீச் ஆன உடனே ஜட்டாயு எர்த் சென்டருக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு நம்ம தங்க போகிற ரெசார்ட்டுக்கே ரிட்டர்ன் ஆகிட்டோம். இதை பற்றிலாம் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அந்த இடத்துலேருந்து இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். கிருஷ்ண தீர்த்தம் ரெசார்ட் அங்கே தான் செக்இன் பண்ணிட்டோம். டைம் இப்போ அரௌண்ட் ஒரு 2 o'clock. ரூம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட் இருக்குது, ஏசி இருக்குது, இங்கே வாஷ்ரூம் இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது ஒரு காட்டேஜ் இது மாதிரி இருக்குது. தனித்தனியாக ஒருத்தருக்கு ஒவ்வொரு காட்டேஜ் அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு காட்டேஜ் மாதிரி. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விம்மிங் பூல், ஆக்சஸ் டு த சீ ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த கிருஷ்ண தீர்த்தம் ரெசார்ட் பார்த்தீங்கன்னா நார்த் கிளிஃபோடே எண்டில் கிட்டத்தட்ட அந்த பிளாக் சாண்ட் பீச் பக்கத்தில் தான் இருக்குது. நல்ல ஒரு அமைதியான ஒரு என்விரான்மெண்ட், ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் அந்த ஏரியா தான் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஈவினிங் ஒரு 5-5:30 இருக்கும். தங்கிட்டு இருக்கேன் ரெசார்ட்லேருந்து கிளம்பி அந்த வர்க்கலா பீச், அந்த நார்த் கிளிஃபோடு அந்த எலிபேட் இருக்கும், அந்த எண்டு அது வரைக்கும் வாக் பண்ணி போகிறோம். வெளிச்சம் இருக்கிற நேரத்துலேயே வாக் பண்ணிட்டு போயிட்டு ரிட்டர்ன் அந்த கேஃபேஸ்லாம் ஓப்பன் பண்ணோடனே அங்கேருந்து ரிட்டர்ன் வர போகிறோம். ஆல்மோஸ்ட் போகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும், வரத்துக்கு ஒரு 1 to 1.5 hours. வர வழியில் நிறைய கேஃபேஸ்லாம் இருக்குது, ஃபேமஸான கேஃபேஸ்லாம் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். நம்ம அந்த பார்ட்டி அதெல்லாம் இருக்கும். நாங்கள் அதெல்லாம் போகிறதில்ல, பட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 3 hours டோட்டலாக நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கலாம். வாங்களா வாங்க. வர்க்கலா கிளிஃப் மேலே இருக்கிற இந்த பாத்வே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கடல் இருக்கும், இன்னொரு பக்கம் நிறைய ஃபேமஸான கஃபேஸு, ஷாப்ஸு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சன்ரைஸ் சன்செட் டைமில் நம்ம வாக் பண்ணிட்டு போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் வர்க்கலாவில் ஸ்டே பண்ண 2 நாளும் 3 to 4 times ஃபுல் லென்த் நடந்து போயிட்டு வந்தோம். சீரியஸாக எங்களுக்கு போர் அடிக்கல. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எங்களுக்கு. நீங்கள் வர்க்கலாக்கு இது வரைக்கும் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளிஃப் மேலே வாக் பண்ணி போயிட்டு வந்திருப்பீங்க. அப்படி போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டாக எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கஃபே இட்டாலியானோ அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேருந்து சன்செட் வியூ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, சன்செட் பார்த்துட்டே காஃபி குடிக்கணும்னு. அது இப்போ நிறைவேற போகுது. அதுவும் இந்த ஊர் ஸ்பெஷலான கேப்பச்சினோ ஹாட் சாக்லேட், அதை நான் காஃபியாக குடிக்கிறோம். வர்க்கலாலேயே ரொம்ப பாப்புலரான ஒரு கெஃபே இருக்குன்னா அது கெஃபே இட்டாலியானோ தான். ஈவினிங் சன்செட் கோல்டன் ஹவர் டைமில் இந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். வர்க்கலா கிளிஃப் மேலே நிறைய கெஃபேஸ்லாம் இருக்குது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் நம்ம கொடுக்குற அந்த காஸ்ட்டு அங்கே கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வைபுக்காக தான் தவிர ஃபுட்டோடைய டேஸ்ட்டுக்காக கிடையாது. என்னதான் சொல்லுங்கள், நம்ம ஊர் வேர்க்கல்வி சாப்பிட்டதில் ஒரு சுகம் இருக்குது பாருங்கள். அது என்ன இதில் போய் பீஸா சாப்பிட்டாலும் கிடைக்காது. அப்படியே அது சூடாக தொண்டைக்குள்ளே இறங்கும் போது செமையாக இருந்தது. அப்படியே பீச்சுக்கு எதிர்க்க உட்காந்துட்டு அப்படியே கடலை போட்டு இப்போ டின்னர் சாப்பிடணுன்ற ஆசை கூட போயிடுச்சு எனக்கு. ஆமாம், நம்ம ஊர் கடலையை சாப்பிட்ட திருப்தி. அதுக்காக நாங்கள் ஒன்றும் டின்னர்லாம் ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு நல்லவங்களாம் இல்லை.
டின்னருக்கு இன்னொரு ஃபேமஸான கெஃபேக்குள்ளே போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். எலிபேட்லேருந்து திரும்ப நாங்கள் வந்து எங்கள் ரெசார்ட்டுக்கு வாக் பண்ணி வர வழியில் டார்ஜிலிங் கெஃபேன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நாங்கள் வந்து போனோம். அங்கே பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். வைப் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். கண்டிப்பாக எல்லாருமே அதுக்காக தான் வராங்க. டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பீஸா பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துருப்போமா நம்ம. 5 கிலோமீட்டர் நடந்துட்டு அப்படியே வந்து இங்கே சுகமாக கால்லாம் வலிக்குது. அப்படியே ஜாலியாக அப்படியே பட்டுக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. பாரதியார் பாடியிருக்காரு, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் 10 12 தென்னை மரம் அது பக்கத்திலே வேண்டும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது. தென்னை மரம் அப்படியே 10 12 தென்னை மரம் நடுவில் இந்த மாதிரி கயிறு கட்டில் போட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே சுகமாக இருக்குது. உண்மையிலே சுகமாக இருக்குது. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இது நாங்கள் வந்து பரவூர் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டிக்காக போகிறோம். ஸோ டைம் வந்து அரௌண்ட் ஒரு 5:15 அந்த மாதிரி தான். மார்னிங் வந்து 6 o'clock அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 2 hours கயாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போகிறோம், வாங்க போகலாம். வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ் வில்லேஜ் அட்வென்ச்சர் பார்க் அப்படின்ற இடம். ஸோ இங்கே தான் கயாக்கிங் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். என்ன ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத வந்து பின்னாடி நான் வந்து சொல்கிறேன். இப்போ டைம் வந்து அரௌண்ட் ஒரு 6 o'clock இருக்கும். 5:30க்கு நாங்கள் அங்கேருந்து கிளம்புனா ஒரு 1/2 an hour இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு 1/2 an hour இருக்கும்ல டோட்டலாக. 1/2 to 40 minutes தாராளமாக நல்ல டிஸ்டன்ஸ். ரொம்ப ரோடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோன்லியாக இருந்தது. என்னோடய அட்வைஸ் என்ன, நாங்கள் வந்து அவங்களுடைய பிக்கப் ட்ராப் சர்வீஸை யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான ரேட்ஸ் தான் நான் வந்து கீழே கொடுக்குறேன். என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நம்ம தனியாக வரதோட அவங்க மூலமாக வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த இதெல்லாம் ஆசல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளே ஓனாக கூட 2 wheeler அந்த மாதிரி புக் பண்ணிட்டு வரலாம். பட் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்குது. ரொம்ப டிஸ்டன்ஸு ஆமாம், ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. அது யாருமே இல்லை. நாங்கள் வந்த வழியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வண்டி தான் நாங்கள் பார்த்தோம். அரௌண்ட் ஒரு 20 kilometers ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ என்னுடைய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்களுடைய இதுவை யூஸ் பண்ணிவிட்டு வர்றது பெட்டர். இன்கேஸ் நீங்கள் பட்ஜெட்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா. என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன ப்ராசஸ் அப்படின்றத போகிற வழியில் நம்ம என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இந்த கயாக்கிங் ஸ்பாட் வர்க்கலாலேருந்து ஒரு 16 kilometers டிஸ்டன்ஸில் கொல்லம் டவுன் போகிற வழியில் இருக்குது. கயாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட சில ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ப்ளஸ் நம்ம லக்கேஜஸ்லாம் சேஃபாக வச்சுக்க ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டிஸும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. லாக்கர்ஸ்லாம் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எடுத்து அந்த பேக்கை அப்படியே உள்ளே வச்சிட்டோம். ப்ளஸ் இதுக்குள்ளே வந்து நம்ம ஏதோ ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. மிச்சம் எல்லாமும் உள்ளே வச்சுருந்தாங்க. கயாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட்ஸ் போட்டே ஆகணும். லேக்குள்ளே கயாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அங்கே இருக்கிற ஒரு கோச் அதை பற்றி ஒரு ஓரியன்டேஷன் கொடுப்பார். கயாக்கிங்னா என்னது, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு தியரி கிளாஸே எடுப்பாங்க. இந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டி மார்னிங் 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணால் 9:30 வரைக்கும் போகும். அதுக்காக ஒரு சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. நம்ம கயாக்கிங் பண்ணச்சே சேஃப்டிக்காக நம்ம கூடவே லைஃப் கார்ட்ஸ்லாம் வருவாங்க. அதனால் சேஃப்டி இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. என்னதான் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னால் கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஒவ்வொருத்தர் ஓட்டுறதை பார்த்தா செம்ம காமெடியாக இருக்கும். அதை நீங்களே பாருங்களேன். முதல்ல சொல்லிக் கொடுக்க ரொம்ப ஈஸின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த லேக்கில் இறங்கி கயாக்கிங் பண்ணச்சதான் தெரியுது நமக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்றுமே புரியலன்னு. எல்லாரும் அங்கே வந்து செமையாக காமெடி பண்ணியிருந்தாங்க. இதில் ஹைலைட்டே என்னன்னா, ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே டனல் மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே போய் கயாக்கிங் பண்ணிட்டு போனோம். எப்படி துடுப்பு போட்டாலும் உட்டாம்பாருன்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மரத்துக்குள்ளே தான் போகுது வண்டி. கொஞ்சம் தான் இருக்கு.
நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் நம்ம கண்ட்ரோலுக்கு வண்டி வரவே மாட்டேங்குதுங்க. ஓகே, இனி லெஃப்ட் சைடில் ரிவர்ஸ் போடு. லெஃப்ட் சைடு மட்டும் ரிவர்ஸ் பண்ணு. ஓகே, இனி ரைட் சைடில் ஃபார்வர்ட் கொடு. பட் நம்ம கூடவே அந்த லைஃப் கார்டு வருவார் இல்லைங்களா, அவர் அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அவர் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும், கொஞ்ச நேரத்தில் நமக்கே ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிச்சிடும். எங்கள் கூட வந்தவர் ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு. கொஞ்ச நேரத்துலையே நானே ரொம்ப சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா பாருங்களேன். அப்புறம் என்ன, சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியல. இந்த பரவூர் லேக் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஏக்கர்ஸ் இருக்கும். நம்ம போன மேங்க்ரூவ் வில்லேஜ் அட்வென்ச்சர் பார்க் மாதிரி இங்கே நிறைய கயாக்கிங் சென்டர்ஸ் இருக்குது. பட் நம்ம முக்கியமாக இவங்க கிட்டலாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க கொடுக்குற சர்வீஸோட சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேரளா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண லைசன்ஸ்டு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அட்வென்ச்சர் சென்டராக, அதாவது KATPS சர்டிஃபைட் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போகச்சவே ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட 2 லைஃப் கார்ட்ஸ் எங்கள் கூட வந்தாங்க. அதாவது 8 பேருக்கு ஒரு லைஃப் கார்டு வருவாங்களாம். ப்ளஸ் ஒரு ஸ்பீட் போட் எந்த ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனும் மேனேஜ் பண்ணுறதுக்காக ரெடியாக எப்போவுமே இருக்குமா. எங்களுக்கு அவங்க சொன்னதே பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுல அது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ப்ளஸ் அவங்களுடைய அந்த சர்வீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டிக்கு எங்களுக்கு ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees சார்ஜ் பண்ணாங்க. ப்ளஸ் உங்கள் ரெசார்ட்லேருந்தே அவங்க பிக்கப் ட்ராப் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. எங்களுக்கு அதுக்கு 1400 rupees சார்ஜ் பண்ணாங்க. இப்போ தான் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அந்த கயாக்கிங் முடிச்சுட்டு வந்தோம். அரௌண்ட் ஒரு 3.5 kilometers டோட்டலாக. ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த மேங்க்ரூவ் அந்த டனல் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே போகிறது. அப்புறம் அந்த லேக், பரவூர் லேக்கில் ஒய்டாக இருக்கும் லேக், ஜாலியாக ஓட்டலாம். இனிஷியலாக ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது, ரொம்ப பயமாக இருந்தது, முடியல நம்மளா ஓட்டினோன்னு. ஆமாம், அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறது தான் கொஞ்சம் டஃப்பு, நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே. இனிஷியலாக ஒரு 5-10 minutes கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரூம் போகிறோம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன அப்படின்றத பார்க்கலாம். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ஒரு 2-3 விஷயங்கள் நான் வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த இடத்துக்கு நீங்கள் ஏர்லி மார்னிங் வரச்சே ஒரு 5:30க்கு உங்கள் ரெசார்ட்லேருந்து கிளம்பிங்கன்னா அரௌண்ட் 6-6:30க்குலாம் நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம். அந்த டைமுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே எந்த காஃபி ஷாப்ஸும் கிடையாது. நீங்கள் அந்த கயாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பெஸ்ட்டு டீ, காஃபி இந்த மாதிரி எதனா சாப்பிட்டுட்டு போயிடுங்க. வர வழியிலே எதனா டீ ஷாப்ஸ் இருந்தால் நிறுத்தி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே வந்துடுங்க. ஏர்லி மார்னிங் டைம் இங்கே வந்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. செகண்ட் விஷயம், ஏர்லி மார்னிங் 6:30க்கு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 7:30, 8:30 அந்த மாதிரிலாம் பேச்சஸ்லாம் இருக்குது. ஸ்டில் அந்த மார்னிங் டைமில் நீங்கள் பண்ணச்சே உங்களுக்கு வெயில் வந்து கம்மியாக இருக்கும். சீக்கிரமாக பண்ணி முடிச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப டயர்டும் ஆக மாட்டோம். நாங்கள் இந்த கயாக்கிங் ஆக்டிவிட்டி முடிக்கச்சே 9-9:30 ஆச்சு. அப்போவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. வெயில் ரொம்ப ஹெவியாகிடுச்சு. ஸோ இதனால் ரொம்ப ஏர்லி மார்னிங் போகிறது பெட்டர் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லி ஒரு பீச் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டெல்லாம் பிளாக் கலரில் இருக்குது. நம்ம எல்லா பீச்சும் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா சாண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்குது. அதுதான் இந்த பீச்சோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா வர்க்கலாலே முழுக்க பார்த்திங்கன்னா மோஸ்ட் பீப்புள் ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. இந்தியன்ஸ் கம்மியாக இருப்பாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு ஃபாரினர்ஸ் இங்கே வராங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கிளைமேட் இந்த டைமில் நல்லாயிருக்கும். அதாவது அக்டோபர் டு பிப்ரவரி பார்த்திங்கன்னா அந்த கோவா கிளைமேட் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கோவாக்கு போகாமல் இங்கே வராங்களாம். இங்கே ஒரு பிளாக் சாண்ட் பீச் இருக்குது. 2 பீச் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் சின்னது ஒன்று இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன பிளாக் சாண்ட் பீச் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் பெரிய கை காட்டுற இடத்துல, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. சரி, நம்ம அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே போயிடலாம், இந்த இடத்துக்கு போயிடலாம்.
நம்ம வர்க்கலாவில் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் சாண்ட் பீச்செல்லாம் கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த நார்த் கிளிஃபோட எண்டில் தான் இந்த பிளாக் சாண்ட் பீச் இருக்குது. வாங்க அந்த பிளாக் சாண்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சாண்டு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. இங்கே பாருங்கள், பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். நம்ம ஒயிட் சாண்ட் தான் பார்த்துருக்கோம், பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இந்த திருவாண்டம் பக்கத்தில் இந்த கோவலம் அதில் கூட இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் தான் இங்கே. கொளுத்துது, வெயில் நிற்க கூட முடியல. ட்ரோன் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு வந்தோம், ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். ஆனால் மேலே பார்த்தாலே கண்ணுன்னா கூசுது. அதாவது நம்ம பிபி ஏறணும் அப்படின்னா அந்த ட்ரோன் ஒன்று வாங்கிட்டு மேலே ஏற நம்ம பிபியும் கூடவே ஏறும். நிறைய பேர் நம்ம இதில் வீடியோஸில் கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, ட்ரோன் வியூ எப்படி பண்ணுறீங்க அது இது கேட்டிருந்தாங்க. சரி, அதனாலே வந்து நம்ம ட்ரோன் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேன்னு ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு வந்து ஃபார் த டைம் பீயிங் இப்போ கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்தது அப்படின்னா புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் தான். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரோன் வியூஸ்லாம் எடுத்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பிளாக் சாண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த பீச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நிறைய பீச் பேர் பண்ணுவோம், இது வந்து அழுக்கு மாதிரி அப்படியே அழுக்காக இருக்குது மணல்லாம். ஸோ அதுதான் இந்த பீச்சோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. நடுவில் ஒரு ட்ரோன் இது பறக்க விடும்போது ட்ரோனே காணும், பயந்து போயிட்டேன். அங்கே ஒரு கழுகு சுற்றி அந்த இடத்துல ஒரு கழுகு காட்டும் பாருங்கள் சுற்றின்னு இருக்கு. அது ட்ரோன் விடவே மாட்டேன். இந்த பின்னாடி போட்டிக்கு ஏதோ பறவை வந்துருக்கு, அது தோர்த்தி குத்தத்துக்கு வந்து நெக்ஸ்ட் இடம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புறோம். இதுக்கப்புறம் வர்க்கலாவில் இருக்கிற வர்க்கலா பீச்சுக்கு நாங்கள் போயிருந்தோம். லஞ்சுக்கு இன்னொரு ஃபேமஸான ஒரு கெஃபேக்கு போயிருந்தோம். அப்புறமா வர்க்கலாவில் ஃபேமஸான ஜனார்தன சுவாமி கோவில், திருவேண்டரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோவில், இது எல்லாத்தையுமே நான் வந்து போய் பார்த்துட்டு வந்தோம். இது எல்லாத்த பற்றியும் ப்ளஸ் இந்த ட்ரிப்பில் எங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்றதை பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், குட் பை.